தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மறுபடியுமாய் இந்த வாரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஊழியக்காரர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்தி யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் கூறுகின்றேன். சென்ற வாரத்திலே ஒரு செய்தியை கொடுத்தேன். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை, ஒரு கருகலான ஆழமான சத்தியத்தை, அதே சமயம் அவசியமான சத்தியத்தை எளிமையான உதாரணத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே வராத ஒரு சிலருக்காக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. அவர்களுக்காக இந்த அறிமுகத்தை மாத்திரம் நான் சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம் கையிலே வைத்திருக்கிற இந்த வேதாகமம் வேத சத்தியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பல வழிமுறைகளை கையாள்கிறது. அதிலே ஒன்று கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை நாம் அங்கேயும் இங்கேயும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் போது அந்த சத்தியங்கள் நமக்கு தெளிவாகவும் ஆழமாகவும் மனதிலே பதித்து வைத்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒன்றை சொன்னேன், புதிய ஏற்பாட்டிலே ஒன்றை சொன்னேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் கேள்வி, என்ன கேள்வி வருகிறது? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும் தானே. இந்த கேள்விக்குரிய பதில் அங்கேயே நேரடியாகவே வந்து விடுகிறது. சில கேள்விக்குரிய பதில் வேற இடத்துல இருக்கும். உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 38வது வசனத்திலே பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, சத்தியமாவது என்ன? அன்பு பிள்ளைகள் அருமையாய் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சத்தியமாவது என்ன என்று கேட்டார். ஆனால் ஆண்டவர் பதிலை அங்கே சொல்லல. அதற்கு முந்தின அதிகாரம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே. எது சத்தியம்? கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். கர்த்தருடைய இது வேதத்திலே கேள்விகள் கேட்டு நேரடியாக வரக்கூடிய பதிலின் மூலம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அல்லது வேறு எங்காவது இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று சொன்ன வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அலசி ஆராயும் போது சத்தியங்களை ஆழமாக தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். இதே போல சில கேள்விகளை நாம கேட்டும் அதற்கான பதில்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அதற்கும் சில உதாரணங்களை சொன்னேன். நேரம் அதிகமாகிவிட்டதனால அந்த உதாரணத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. இப்பொழுது அந்த சத்தியத்தின் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வியை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். என்ன கேள்வி? இந்த சத்தியத்தை நான் பலமுறை பிரசங்கித்திருக்கிறேன், வேறு ஒரு உதாரணங்களை எடுத்து சொல்லி பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு அதை அல்ல, இன்னும் ஒரு 3 உதாரணங்களை சொல்லி நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்ன கேள்வி அது? செய்ய வேண்டியதை செய்கிறோமா? செய்ய வேண்டியதை செய்கிறோமா? கேள்வி ரூபத்தில் இதற்கு தலைப்பு போடணும்னா நான் சொன்னதுபடி போட்டுக்குங்க.
இல்லை சுருக்கமாக தலைப்பு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி விரும்புனீங்கன்னா செய்ய தவறியவை. செய்ய தவறியவை. ஆதாரமாக இந்த செய்தி யூடியூப்ல போயிட்டு இருக்கிறதுனால வேத வசனத்தை நீங்கள் உங்கள்கிட்ட மைக்கு இருந்தால் அந்த மைக்கு இருக்கா, நானே இப்பொழுது வாசிக்கின்றேன். நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறதுனால பிற்பாடு வரக்கூடிய வசனங்களை அன்பு பிள்ளைகள் வாசிப்பாங்க. எல்லாரும் வேதத்தை திறந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம், 19, 20 உங்களுக்கு புரியும்படியாக நாம் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 7:15 பிற்பகுதி. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17வது வசனம், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18வது வசனத்தின் பின்பகுதி, நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 19வது வசனம், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். 20வது வசனம், நான் விரும்பாததை நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆவியானவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் நமக்குள் வரும்படியாக ஒரே ஒரு நிமிடம் பார்ப்போம். டி மேஜர், டி2, டி மேஜர், மேஜர் மேஜர். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, இடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, இடிவும் பாதம் தொழுகிறோம். பிரசன்னம் தாரும் தேவரே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவரே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே, நீ ஜனங்களோடு பேசும். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை ஜனங்கள் கேட்பார்களாக. லேவியாளின் உள்ளத்தை திறந்த தேவன் எங்களுடைய ஜனங்களின் இருதயத்தை திறப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நான் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். ரோமர்
7:15 பிற்பகுதி. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17, நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18 பின்பகுதி, நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 19, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். 20 பிற்பகுதி, நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. வீட்டில் போய் நிறுத்தி நிதானமாக வாசிங்கன்னா தான் இது உங்களுக்கு விளங்கும். ஒரு சிலருக்கு விளங்கி இருக்கலாம். இந்த 16, 17, 20 ஆகிய 3 வசனத்தை பார்க்கும்போது பவுலினுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறோம். நான் விரும்புகிறத செய்யலை, வெறுக்கிறத செய்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. திருப்பி 19ல் நான் எதை விரும்புகிறேன்? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்ய விரும்புகிறதை நான் செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. புரியும்படியாக தெளிவாக சொல்லுகிறேன். விரும்புவதை செய்யாததற்கும் வெறுப்பதை செய்வதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், நமக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் தெளிவா வாசித்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பிரமாணங்கள் நம்முடைய மனதிற்குள்ளும் சரீரத்திற்குள்ளும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மனதை ஆளுகை செய்கிறது மனதின் பிரமாணம் என்று அதே 7வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய். அப்ப இந்த மனது ஒன்றை விரும்புகிறது. ஆனால் அந்த விரும்புவதை எதன் மூலம் தான் செய்யணும்? நம்முடைய அவயவங்கள் மூலமாகத்தான் செய்யணும். இந்த அவயவமோ மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறது, செய்ய மறுக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த அவயவங்கள் எதற்கு உட்பட்டிருக்கிறது என்றால் பாவ பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பாவ பிரமாணத்தையும் மனதின் பிரமாணத்திற்கு ஏற்றபடி இசைவாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த இருதயத்தை யார் ஆளுகை செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் ஆளுகை செய்யணும். அப்ப ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது அவருடைய விருப்பத்தை இந்த இருதயத்திலே வைப்பார். இருதயத்தை ஆளுகை செய்தால் மாத்திரம் போதாது, சரீர அவயவங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாவ பிரமாணத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களாலேயே என்னாலேயே முடியாது. பாவமில்லாத, பாவம் செய்யாத, பாவத்தை வெறுக்கிற நம்முடைய ஆண்டவராகிய பரிசுத்தமாகிய தேவன் உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டதினாலே நீங்களும் நானும் பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து இப்பொழுது விடுதலையாகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது என்னுடைய சொந்த கருத்தல்ல. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே நான் சொன்ன அதாவது இந்த மனது விரும்புகிறதை சரீர அவயவங்கள் செய்ய மறுக்கிறதே, அப்ப சரீர அவயத்திலே பாவ பிரமாணம் ஆளுகை செய்கிறதே, அது எதனால வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னால் அதுக்கு
அதே 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2:3 இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? நீங்க அல்லேலியா சொல்றத வச்சுதான் சும்மா நாச்சுக்கு சொல்லிடாதீங்க, புரிஞ்சு சொல்லுங்க. புரியலைன்னா தயவு செய்து சொல்லாதீங்க. இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தை. எதுக்கு எடுத்தாலும் சும்மா வீணா அல்லேலியா சொல்லிடுறாங்க. அடுத்து இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இப்ப இந்த அவயவங்கள் பாவத்தை ஆளுகை, பாவம் இதை ஆளுகை செய்ய முடியாது. இதை இப்ப யார் தான் ஆளுகை செய்ய முடியும்? கிறிஸ்து ஆளுகை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படி ஆளுகை செய்யணும்னா ஒண்ணு செய்யணும், நீங்களும் நான். என்ன அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து மரித்தார். இப்ப நீங்களும் நானும் அவரோடு கூட மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட நீங்களும் நானும் மரிக்கணும். எதுக்கு மரிக்கணும்? பாவத்திற்கு மரிக்கணும். எதுக்கு பிழைக்கணும்? நீதிக்கு பிழைக்க வேண்டும். நான் முதலே சொல்லிட்டு, இது ஒரு கருகலான சத்தியம். இந்த சத்தியத்தை விளக்குவதற்கு ஒரு 3 உதாரணங்களை சொல்லும் போது நீங்கள் நிச்சயமாகவே விளங்கிக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள நல்லதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதை செய்ய முடியாமல் சரீர அவயம் மறுக்கிறது. காரணம், அது இன்னும் சாகலை. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய விசுவாச வீர பிரசங்கியா, அவரிடத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் கடந்து சென்று, ஐயா, உங்களுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னது, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவரோடு கூட நானும் மரித்திருக்கிறேன். என் சுயம் இப்பொழுது செத்து போய்விட்டது. அல்லேலூயா. என்ன செத்து போயிருச்சு? இந்த சுய சாகாததுனாலதான் இந்த மனதும் மாமிசமும் விரும்புகிறதை இந்த சரீர அவயவங்கள் செய்து கொண்டிருக்கிறது. சுயம் செத்துருச்சு. அப்படின்னா நாம எதுக்கு ஒத்து போக மாட்டோம்? மனதும் மாமிசமும் வாஞ்சிக்கிற தீமையானதற்கு ஒத்து போக மாட்டோம், செய்ய விருப்பப்பட மாட்டோம், செய்யவும் மாட்டோம். அப்ப அந்த பையன் வாலிபன் மறுபடியும், ஐயா, சுயத்திற்கு சாகுதல் மரித்தல் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கேட்டுதான். அவர் ஐயா உடனே, நீ நேர கல்லறை தோட்டத்திற்கு போ, அங்கே ஒவ்வொரு கல்லறையின் மேலே மரித்தவர்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். நீ ஒவ்வொரு கல்லறைக்காய் சென்று அந்த மனிதனுடைய பெயரை வாசித்து அவனை எந்த அளவிற்கு நீ மோசமாக இழித்து பழித்து பேச முடியுமோ அந்த அளவிற்கு பேசு. அடுத்து அதே எந்தெந்த மனிதனை எல்லாம் இழித்து பழித்து பேசினாயோ அதே மனிதர்களை மறுபடியுமாக புகழ்ந்து பேசு. அப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொன்னார். இவன் போய் அதே மாதிரி செஞ்சுட்டு ஐயாட்ட வந்துருக்க. போனியா? போனையா. பழித்து பேசினியா? பேசினீங்கயா. புகழ்ந்து பேசினீங்கயா? பேசினீங்கயா. நீ கோபமாய் பழித்து தூசித்து பேசினாயே, அப்பொழுது யாராவது உன்னை அடிக்க
சீறி பாய்ந்தானா? ஒருத்தர் வரலையா? நீ புகழரை பாடி புகழ் பாடி அவர்களை புகழ்ந்து துதி பாடிட்டு வந்தாயே, அப்பொழுது அவர்களில் யாராவது ஒருவன், ஆஹா எனக்கு வெஞ்சாமரம் வீசுகிறாயே நீ வாழ்க என்று யாராவது சொன்னானா? அப்ப மரித்த சடலம் அது புகழுக்கும் இடம் கொடுக்காது, அது பழிச்சொல்லுக்கும் இடம் கொடுக்காது. என்ன பேசினாலும் அது பாட்டுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் ஞானஸ்நானம் எடுக்கும் போதே இவ்விதமான அனுபவத்திற்குள் சென்றிருக்க வேண்டும். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்கான அடையாளம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் வந்ததற்கு பிற்பாடு என்ன ஞானம்? பாவம் எது, நீதி எது, அக்கிரமம் எது, கிரமம் எது, பரிசுத்தம் எது, அசுத்தம் எது என்ற ஞானம் வந்ததற்கு பிற்பாடு, ஐயோ அக்கிரமமானதை எல்லாம் நான் செய்தேனே, இதற்கு யார் பரிகாரி? சிலுவையிலே எனக்காக பலியாக மரித்த என் ஜீவாதிபதியாகிய இயேசுவே இதற்கு பரிகாரி என்ற ஞானமும் வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு அதற்கப்புறம் முழுகி எடுக்கிறது. ஸ்நானம் பண்றதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் பாவத்திற்கு நாம் முழுவதுமாய் மரித்திருக்கிறோம்? இன்றைக்கு எத்தனை பேர் நாம் முழுவதுமாக அக்கிரமங்களுக்கும் அக்கிரம சிந்தைகளுக்கும் மரித்திருக்கிறோம்? நாம் பெரும்பாலும் இந்த உலக மக்களும் ஒரு மனிதனை எப்படித்தான் நியாயம் தீர்க்கிறார்கள் என்று சொன்னால், செய்யக்கூடாத பாவத்தை அவன் செஞ்சிட்டா, ஏன்னா அதுதான் என்னவாகும்? வெளிப்படையாக தெரியும். ஒரு வாலிபன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க ஒருத்தர். உடனே அந்த வாலிபனை குறித்து எப்படி தான் விசாரிப்பாங்க? இந்த பையன் எப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த பையன்கிட்ட இருக்கிற குணத்தை எப்படி தான் சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவன் குடிக்க மாட்டான், ஐயோ அவன் விபச்சாரம் பண்ண மாட்டான், ஐயோ எதை செய்யக்கூடாததை அவன் செய்யவில்லையோ அதைத்தான் உலகம் சொல்லுகிறது, அதை வைத்துத்தான் அவன் நல்லவன் சொல்லுகிறது. அவனிடத்தில் ஏதாவது நன்மையான குணம் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு சிலர் வேணா சொல்லுவாங்க. ஆனால் இன்று உலகம் தீர்க்கக்கூடிய நல்லவன் கெட்டவன் என்று எதை வைத்து தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவன் எதை செய்யக்கூடாததை எதை செய்யவில்லையோ அதை வச்சுத்தான். நம்ம மனசாட்சியும் கூட அப்படித்தான். செய்யக்கூடாததை செஞ்சிட்டோம்னா இந்த மனசாட்சியும் கிடந்து துடி படக்குன்னு அடிக்குது. ஆனா செய்ய வேண்டியதை வேதம் எத்தனையோ முறை, அதிகமான முறை சொல்லி இருந்தாலும் அதை செய்ய தவறும் போது இந்த மனசாட்சி அந்த விதமா அடிக்க மாட்டேங்குது. அடிச்சுச்சுன்னா நீங்க உணர்வுள்ள ஆவியை, உணர்வு மிக்க மனசாட்சியை பெற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அடிக்கல அப்படின்னா, ஆனா பெரும்பாலும் அடிக்க மாட்டேங்குது. ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா கர்த்தருக்குள் வந்து விட்டீர்கள், ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அபிஷேகம் பெற்றுட்டீங்க, ஆவியின் மேல் ஆவி, வல்லமையின் மேல் வல்லமை, கிருபையின் மேல் கிருபை பெற்றுட்டீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக சில வெளிப்படையான பாவத்தை செய்த உடனே மனசு படக்குன்னு அடிக்கும். ஆனால் செய்ய வேண்டிய அநேக காரியத்தை வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இருக்கிறோமா? ஆனா இல்லாத நேரங்கள் உண்டு, அப்ப மனசு படக்குன்னு அடிக்குதா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இருக்கிறோமா? இல்ல, அப்ப மனசு படக்குன்னு அடிக்குதா? இந்த பாலா போட மனசாட்சி அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த மனசாட்சி இன்னும் பட்டை தீட்டப்படவில்லை, அது இன்னும் கூர்மையாக்கப்படவில்லை. செய்யக்கூடாததை செய்யும் போது எப்படி படக்குன்னு அடிக்குதோ, அதே போல செய்ய வேண்டியவற்றை செய்யும் போதும் செய்ய தவறும் போதும் இந்த மனசாட்சி அப்படி துடிக்கணும். அப்படி துடிக்க இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள்
புதிய ஏற்பாட்டில் உள்ள நேர்மறை மற்றும் எதிர்மறை கட்டளைகள் சொல்லி ஒரு புக்கை போன வருஷத்துல ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அதற்கு முன்பாக வெளியிட்டோம். இது எத்தனை பேர் படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அப்படியே வாங்கினதோட வீட்டில் செல்ஃபில் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் தயார் பண்ணீங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மத்தேயு ஒருத்தர், மார்க் ஒருத்தர், இப்படி ஒவ்வொன்றையும் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டவர் சொன்ன நேர்மறை கட்டளைகளையும் ஆண்டவர் சொன்ன எதிர்மறை கட்டளைகளையும், அதாவது ஆண்டவர் சொன்ன செய்ய வேண்டியவைகளையும் ஆண்டவர் சொன்ன செய்ய தகாதவைகளையும் எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு புத்தகமாக நாம் வெளியிட்டோம். இது காலையில் இந்த செய்தி தியானத்தின் போது தான் இதை எனக்குள்ளாக ஒரு ஞாபகம் வந்தது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போதே அந்த 10 கட்டளைகள்ல 6வது கட்டளையிலிருந்து 6, 7, 8, 9, 10 இன்னும் 5வது கட்டளையிலிருந்தே வரும். எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் சொல்லப்பட்டு இருக்கும். செய்ய வேண்டியதை 4 மட்டும்தான் சொல்லும். செய்ய வேண்டியதை 4 கட்டளைகள் மாத்திரம் தான் சொல்லும். இப்படி பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதது எதுவோ அதைத்தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். செய்ய வேண்டியவைகளை அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்களே தயாரித்து கொடுத்த இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் 648 கட்டளைகள் மனம் திரும்புங்கள் என்பதில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரைக்க கடைசி நேர்மறை கட்டைகள், அதாவது செய்ய வேண்டியவைகளை நாம தான் எழுதியிருக்கிறோம். எத்தனை கட்டளைங்க? 648. ஆனால் செய்யக்கூடாதவைகள் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் அதே மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா 148 கட்டளைகள் மாத்திரமே இருக்கிறது. எத்தனை இருக்குதுங்க? அப்ப புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சில காரியத்தை முக்கியப்படுத்துவார், புதிய ஏற்பாட்டிலே அதற்கு மேலான காரியத்தை முக்கியப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாக பிரமாணத்தை முக்கியப்படுத்தினார், நியாய பிரமாணத்தை முக்கியப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் யாருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அப்ப கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் பாவம் மேற்கொள்ள முடியாது. எப்ப இந்த கிருபை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ பழைய ஏற்பாடு பூரா வாசிக்கும் போது அதை செய்யாத, இதை செய்யாத, இதை பண்ணாத, அப்படி இருக்காத, இப்படியாத வரும். ஒரு புதிதாக வாலிபன் ஏதாவது வாசித்தான்னா வேற வேலையே இல்லை போல இருக்குன்னு கூட அவனுக்கு கொஞ்சம். ஆனால் வேத எழுத்துக்கள் ஒருபோதும் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அது நிச்சயமாகவே ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் கிரியேஸ். அப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் செய்ய வேண்டியவைகளை அதிகமாக வலியுறுத்துகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அவரும் சுவிசேஷத்தில் அதிகமாய் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னதையே தான் அவர் முன்னோடியான யோவான் ஸ்நானகன் அதைத்தான் சொன்னாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆண்டவர் கொஞ்சம் மாத்தி சொன்னாரு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னாரு. இப்படி நிறைய நேர்மறையான காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். செய்ய வேண்டியவை அல்லது செய்ய தவறியவை. ஒரு 3 உதாரணம். இதற்கு ஏற்கனவே நான் 2 உதாரணங்களை சொல்லி நான் பிரசங்கித்தது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எது அப்படின்னா,
நித்திய ஒரு வாலிபன் ஒருவன் வந்தான் இல்லையா, மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இருக்கும். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்தான். அதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதிலேயும் ஆண்டவர் முதலாவது இதெல்லாம் செய்யக்கூடாததெல்லாம் நீ செஞ்சிருக்கியானாரு. களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லி, உடனே இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கடைபிடிச்சிருக்கிறேன். சரிப்பா, செய்யக்கூடாதவற்றை எல்லாம் நீ விட்டு விட்டாய், இப்ப செய்ய வேண்டியது ஒன்ன நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியான்னு பாருன்னு மென்னி பொடி முடிச்சுட்டாய். நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவற்றை எல்லாம் விற்று தரித்திரருக்கு இது செய்ய வேண்டியவை, தரித்திரருக்கு கொடு. வார்த்தையை கேட்டவுடனே அவன் இருதயம் துக்கமுகமாய் போய், அந்நாள் துக்கமுகத்தோடு வந்தால் சந்தோஷமாய் திரும்பி சென்றால், வேதாகமத்திலே என் இயேசு வண்டையிலே வந்து துக்கமுகமாய் போன ஒரே ஒரு வாலிபன் the young rich ruler, இவன் மாத்திரம்தான். இவன் மாத்திரம்தான் சோகத்தோட துக்கத்தோட போனான். காரணம், அவன் ஐஸ்வர்யத்தின் மீது ஆண்டவர் அதை செய்ய சொன்னாரே ஒழிய அவன் செய்யறானான்னு பார்க்கலாம் இல்லை. அவன் இருதயம் அதுல இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணத்தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். அவன் நிரூபிச்சுட்டான், என் இருதயம் எதுலதான் இருக்கு, அதுலதான் இருக்கு. ஐஸ்வர்யம் விருத்தியானால் என்ன பண்ணுங்க, இருதயத்தை அதன் மேல் வைக்காது. இன்னொரு உதாரணத்தையும் சொன்னேன். நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் குற்றுயிராய் கிடந்த அந்த கல்வனை ஆசாரியன் வந்து பார்க்கிறான், லேவியன் வந்து பார்க்கிறான். இவர்கள் யாருமே அவனுக்கு தீங்கிழைக்கவில்லை, யாருமே அவனை கல்லறியல, யாருமே அவனுக்கு பொல்லாப்பு செய்யல. ஆனா எதை செய்ய மறந்தார்கள்? அவனுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய தவறினார்கள். ஆனால் அதை யார் செய்தான்? பின்னாடி மூன்றாவதாக வந்த சமாரியன் செய்தான். கிட்ட வந்தான், காயத்துக்கு எண்ணெய் பூசுனா, காயத்தை கழுவுனா, எண்ணெய் பூசுனா, தன் வாகனத்தின் மீது ஏற்றி உட்கார வச்சான். இவைகளெல்லாம் செய்ய வேண்டியவை. நீங்க லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா 10 11 வரும். இத்தனை செய்ய வேண்டியதை அவன் செய்தான். இந்த செய்ய வேண்டியதை செஞ்ச ஆளை பார்த்து தான் ஆண்டவர் எனக்கு பிறன் யாருன்னு கேள்வி கேட்டார்ல, இவன் தாண்டா எனக்கு பிறன்னார். எவன்? அந்த சமாரியன். ஏன்? அவன் செய்ய வேண்டியவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இன்றைக்கு ஆசாரியத்தை நீங்களும் நானும் இதே தவறைத்தான் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறோம். செய்யக்கூடாததை செய்வதிலே அதிகமாய் கவனமாயிருக்கிறோம், செய்ய வேண்டியதை செய்வதிலே தவறு விடுகிறோம். அதற்காக குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தப்படுறது கூட இல்லை, நெஞ்ச நிமித்திட்டு இப்படி வர்றோம். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. நான் சம்பவங்களை சுருக்கமாக சொல்லி 15 நிமிடத்திற்குள்ளாக நான் முடிக்க இருக்கிறேன். முதல் சம்பவம் லூக்காஸ் விசேஷம் 7வது அதிகாரம் 38 48 வரை உள்ள வசனத்திலே அது இருக்கிறது. எல்லாரும் எடுத்து வச்சுங்க, தேவைப்பட்டால் வாசிக்க சொல்லுவேன், அப்ப நீங்க வாசிச்சா போதும். லூக்காஸ் விசேஷம் 7வது அதிகாரம் 38 சீமோன் என்ற ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தான். பொதுவாக பரிசேயர்கள் இப்படிப்பட்ட விருந்து கொடுப்பது வழக்கம். அதுல ஒரு நல்ல பரிசேயன் போல இருக்கு. யாரை அழைத்திருக்கான்? இயேசு கிறிஸ்துவையும் அழைத்திருக்கிறான். இயேசுவும் அவன் பரிசேயன் தானே என்று அல்ல தட்டாமல் அவன் அழைத்த அழைப்பிற்கு இணங்கி போய் அவனுக்கு மரியாதை கொடுத்து கனம் கொடுத்து அவன் அழைப்பை ஏற்று அதில் கலந்து கொள்ளுகிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு அம்மா நுழைஞ்சிருச்சு. யார் அந்த அம்மா? வேதம் என்ன சொல்லுகிறது? பாவியாகிய ஸ்திரீ. யாரை பாவின்னு சொல்லுவோம்?
செய்யத்தகாதவற்றை செய்ததைத்தான் நாம என்ன சொல்லியிருக்கோம்? இதுவரைக்கும் பாவி பாவி பாவின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை என் அன்பு சபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். செய்ய தகாதவை மாற்றுதரம் அல்ல, செய்ய வேண்டியவற்றை நீங்களும் நானும் செய்ய தவறுவோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பாவியே. என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க? வேதம் அதை ஆமோதிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வேகமா எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:27 வாசிங்க. யாக்கோபு 4:17 வாசிங்க. நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்ய பாவம் வராதே. பாவம் வருது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல், அங்க கட்டளையா வருது. பழைய ஏற்பாட்டில் என்னவா வருது? கட்டளையா வருது. ஆனா புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு அப்போஸ்தலன் அதை பாவமாவே சொல்லுகிறான். வாசிங்க இப்ப யாக்கோபு 5:17. மைக் இருக்காப்பா? மைக் இருக்குங்களா? மைக் எடுத்து வாசியா. யாக்கோபு 5:17. எலியா யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அது அவனுக்கு பாவமாகும். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம் செய்ய வேண்டியவற்றை செய்ய தவறினால் அதை என்ன சொல்லுகிறது வேதம்? ஆனால் நம்முடைய மனசாட்சியும் நமது மனதும் மாமிசமும் இதுவரைக்கும் எப்படி பழக்கப்பட்டு வந்திருக்கிறது? விபச்சாரத்தை செஞ்சா பாவம், கொலை செஞ்சா பாவம், திருடுனா பாவம், பொய் சொன்னா பாவம் அப்படின்னு தான் பழக்கப்பட்டிருக்கே ஒழிய, அங்கே ஒருவன் குற்றுயிராய் இருக்கிறானே, அங்கே ஒருவன் பணத்தேவையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறானே, அதை உணர்ந்து என்னிடத்துல இருக்கிற எதையாவது கொடுத்து உதவி செய்வோம் சொல்லி உதவி செய்கிறோமா? அல்லது வியாதியாய் இருக்கிறானே, அட்லீஸ்ட் அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலேனாலும் அவனை போய் நாம விசாரிக்கிறோமா? கடன் பிரச்சனையிலே உழன்று கொண்டிருக்கிறார்களே, ஒருவேளை அவர்களுக்கு நாம பண உதவி செய்யலைனாலும் ஆறுதலான வார்த்தை சொல்லி அவர்களை தேற்றுகிறோமா? உன் பக்கத்திலே அக்கிரமமான செய்கைகளை செய்து கொண்டு அந்த ஆத்மா அருள்கொண்டு போய் கொண்டிருக்கிறதே, அவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய தேற்றுகிற வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுகிறோமா? அல்ல பாவி என்று சொல்லி ஒதுங்கி போகிறோமா? ஹல்லேலூயா. இந்த பாவியான ஸ்திரீ உள்ளே நுழைந்தார். அங்க இருக்கிற பரிசேயர்கள் மற்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் செய்யாத ஒரு காரியத்தை பின்னாடி நின்று செய்யறாங்க. அப்படிதான் வேதம் போட்டிருக்கு. ஆண்டவருக்கு பின்னாடி நின்று செய்யறார். போய் நேர போய் அவர் தலையை அல்ல, அவர் பாதத்தை கண்ணீரால் கழுவுகிறார். தலை மயிரினால் துடைக்கிறார். விலையேறப்பட்ட ஒரு தைலத்தை வீட்டில இருந்து இதுக்காண்டியே கொண்டு வந்து, ஏனென்றால் இயேசு எங்கே இருக்கிறார் என்று அவர் அறிந்திருந்தார். சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றுகிறார். இதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருந்து பொறாமப்படுறான். யாரவன்? பரிசேயன். பரிசேயன் பொறாமப்பட்டதுக்கு ஆண்டவர் சில உதாரணத்தெல்லாம் சொல்றாரு. நான் அந்த பகுதிக்கு செல்லவில்லை, மாறாக சீமோனிடம், பரிசேயனாகிய சீமோனிடம் இயேசு அவன் செய்ய தவறியவற்றையே சுட்டி காட்டினான். என்ன செய்ய தவறினது? 44வது வசனம், நீ என் கால்களுக்கு என்ன பண்ணல? தண்ணி தரவில்லை. இது அவன் செய்ய தவறிய முதல் பாவம். 2வது 45வது வசனம், நீ என்னை முத்தம் செய்ய வரவில்லை. 45வது வசனம். 46வது வசனம், என் தலைக்கு என்ன பூசல? எண்ணெய் பூசவில்லை. செய்ய வேண்டியவற்றை நீ செய்யல.
இத அவ செஞ்சதுனால நல்லா கவனிக்க, ஆண்டவர் ஒரு 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 போனஸ் கொடுக்கிறார் பாருங்க. என்ன போனஸ்? நீ செய்ய வேண்டியதை செய்ய தவறிட்ட, அவளோ அநேக பாவங்களை செய்திருந்தாலும் இப்ப இந்த நிமிஷத்துல நீ செய்ய தவறியவைகளை அவள் என்ன பண்ணிட்டா? செஞ்சிட்டா. இப்ப அவள் ஏற்கனவே செய்ய தகாததை செய்து பாவின்னு பட்டம் வாங்கி இருக்கிறாளே, அந்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம பார்வை வேறங்க, கர்த்தருடைய பார்வை வேற. தேவ ஜனமே, செய்யத்தகாததற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை செய்ய தவறியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? செய்ய தவறியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? உங்க இனஜனத்தார் வியாதிப்பட்டு இருக்கும்போது விசாரிக்கிறீங்களா? கீழே விழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஒருவேளை திராணி இல்லைன்னா அதனால ஒன்றும் இல்லை, திராணி இருக்கிறது என்று சொன்னால், கீழே விழுந்திருக்கிறது அடிபட்டு கீழே விழுந்திருக்குன்னு சொல்ல, பொருளாதாரத்தில் கீழே இருப்பாங்கன்னா அவர்களை தூக்கி விடுவதற்கு உங்களால் எதையாவது செய்து தூக்கி விடுகிறீர்களா? கிறிஸ்தவமே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி கிறிஸ்தவத்தை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவம் என்று சொன்னால் எதையாவது ஒன்றை விட்டு விடுவது, எதையாவது ஒரு இடத்திற்கு போகாமல் இருப்பது, எதையாவது ஒரு பாவத்தை செய்யாமல் இருப்பது என்று சொல்லி அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறோம். அதையேதான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அது கிறிஸ்தவத்தின் ஒரு பக்கம். கிறிஸ்தவத்தின் மறுபக்கம், நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை செய்கிறோமா? அந்த பரிசேயன் மனம் திரும்பினானோ மனம் திரும்பலையோ தெரியல. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த பரிசேயனை போல் அல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதிலிருந்து தவறி இருந்தால் இப்பொழுது மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவம், லூக்காஸ் விசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு வேத பகுதி நாம் அனைவருக்கும் நன்றாய் தெரிந்தது. ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் கொடுத்திருக்கா? அவன் பேர் கொடுத்திருக்கா? இல்லை. ஆனா ஏழையான ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேரை என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் பேர் என்ன? லாசரு. அவன் எங்கதான் இருக்கிறான்? அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல் அருகதான் இருக்கிறான். நல்ல உடல்நிலையோடு அல்ல, உடம்பெல்லாம் பருக்களால் ஆகி அவன் காணப்படுகிறான். அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லல. 20வது வசனத்தை வாசிமால, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இருந்தான் என்பதற்கும் கிடந்தான் என்பதற்கும். இருந்தான்னா திடகாத்தமா அப்படியே அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறது. கிடந்தான்னா கை காலை ஆட்ட முடியாம அப்படியே நடைபணமா படுத்து கிடக்கிறது தான் கிடக்கிறது. அப்படி கிடந்திருக்கிறான். இதிலே லாசரு முதலாவது மரிக்கின்றான். மரித்தவுடனே அவனை யாரு எங்க கொண்டு போறான்? தேவதூதர்கள் அவனை எடுத்து கொண்டு போய் எங்க கொண்டு போறாங்க? ஆபிரகாமின் மடி. சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நிறைய சத்தியங்கள்லாம் இருக்கு, அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. பரலோகத்தில் அல்லது பரதீசுல ஒரு இடம் தான் ஆபிரகாமின் மடி. நிறைய இடம் இருக்கு, அதை குறித்து விளக்க இப்பொழுது நேரம் இல்லை. ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற இடத்துல ஆபிரகாம அங்க மடியில போய் எழுத்தின் பிரகாரமாகவே ஆபிரகாமின் மடியில உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னா அங்க பரலோகத்தில் இருக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அங்க போய் இவன் விடப்படுகிறான். ஆனால் அதற்கு பிற்பாடு மரிக்கிறவன் யார்? ஐஸ்வர்யவான். இவனை அடக்கம் பண்றதுக்குள்ள யார் தூக்கிட்டு போயிட்டா?
தேவதூதர்கள் அடக்க ஆராதனையெல்லாம் இவருக்கு கிடையாது. யாருக்கு? லாசருவுக்கு கிடையாது. ஆனா யாருக்கு அடக்க ஆராதனை நடந்துச்சு? ஐஸ்வர்யவானை அடக்கம் செய்துன்னு தானே வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்ற வரைக்கும் ஜீவியத்தை எப்படியோ வாழ்ந்துருவாங்க. ஆனா அடக்கம் பண்ணும்போது அவங்க விருப்பத்தை போய் கேட்டு பாருங்க. எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் எப்பொழுதும் அப்படியே ஆலயத்துல வச்சு என்ன புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படி இப்படின்னு சம்பீரமாய் உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல அடக்காராதனை எப்படி இருக்கணுமா? மியூசிக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும், இன்னொரு பக்கம் துதி ஆராதனை நடக்கணும். எங்க அப்பா எல்லாத்தையும் விரும்புவான். இப்படி விரும்புவது தான் கடைசியில மரணம் வேற மாதிரி முடிஞ்சு போயிடும். நாம எப்படி மரிக்கணும், எங்க மரிக்கணும், எந்த நாள்ல மரிக்கணும்னு சொல்லி என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்துல இருக்கு. கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இதே கர்த்தருடைய பரிசுத்த நாள்ல தான் எங்களோடு இசைக்குழுவிலே ஒன்றாய் இருந்து எனக்கு குருவாக இருந்த அன்பு சகோதரர் எட்வர்ட் ராஜப்பா அப்படின்ற ஒருவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய மரணத்தை குறித்து அங்கே நான் அந்த துக்க வீட்டிற்கு போயிருக்கும்போது அவர் மனைவி என்னை பார்த்து சொன்னது, கதறி எழுதி சொன்னாங்க, சார்லஸ் உன்னையும் ஆஸ்பனையும் ஜெய்சிங்கையும் தான் எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் உங்களை பார்க்க போகணும்னு. நான் அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி மரித்தார், எப்பொழுது மரித்தார்னு கேட்டேன். வழக்கம் போல 4 மணிக்கு நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு? நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? எந்திரிக்கிறதே இல்லை பிரதர், எந்திரிக்கிறதே இல்லை. அப்புறம் எங்க நாங்க ஜெபிக்கிறது? 4 மணிக்கு என்ன, 3 மணிக்கே எழுந்து ஜெபிக்கிறவர்களும் நம்முடைய சபையிலே உண்டு. 4 மணிக்கு எழுந்து குடும்ப ஜெபம் பண்றவங்களும் நம்ம சபையில இருக்கிறாங்க. 4 மணிக்கு எழும்பி வழக்கம் போல நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவோம்? அப்படி தூக்க சொக்குற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு சுருக்க ஜெபத்துக்கு வருத்த ஆசீர்வாதத்தை கொடுங்காண்டவரேன்னு போயிடுவோம். அவர் எவ்வளோ நேரம் பண்ணாரு? 1 மணி நேரம் பண்ணார். அவர்களுடைய வழக்கம் முதலாவது தேவனை தேடிட்டாங்க. இப்போ 5 to 6. ஏன் அப்படின்னா அவர் நன்றாக இருக்கும்போது அவருக்கு 4 வருடத்திற்கு முன்பதாகவே ஒரு கிட்னி செயலிழந்து விட்டதாம். 4 வருடமா எந்த கிட்னியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? ஒரே ஒரு கிட்னியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிட்னி போச்சுன்னாவே இங்க உயிரே போயிடும் நமக்கு. அவருக்கு ஒரு கிட்னி போயிருச்சுன்னு 4 வருடம் அத்தனை ஆத்துமாக்களை அவரை குறித்து சொல்லும் போது உண்மையிலேயே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இறுதி மூச்சு வரை அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி 5 மணிக்கு படுத்திருக்கிறாரு. மறுபடியும் இவங்க 5 மணிக்கு படுத்துட்டு 6 மணிக்கு அவருடைய மனைவி எப்பொழுது இவரை எழுப்பி டீ கொடுப்பது வழக்கம். வந்திருக்கிறாங்க, எழுப்பி இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் சில்லுன்னு போயிருக்கு. தட்டி பார்த்துருக்குறாங்க, மூச்சை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்குள் அமைதலாய் நித்திரை அடைவது. இது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. தேவன் யாரை எப்பொழுது சுழல் காற்றில் எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிடுவார். எலியாவை போல, ஏனங்க போல மரணத்தை காணாமல் எடுத்துட்டு போனாலும் போயிடுவாரா? போக மாட்டாரு. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியமனம். அதனால நாம காணாமலாம் போக முடியாது. நாம மரித்து அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில உயிரோடு எழுப்பப்பட முடியும். சரி, இப்ப இந்த காரியத்துக்கு வருவோம். அவன் ஆபிரகாமின் மடியிலே லாசரு அமர்ந்திருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யவான் மடித்து நேர டைரக்டா எங்க போயிடுறாரு? பாதாளத்துக்கு போயிடுறான். நான் கேட்கிறேன், இந்த ஐஸ்வர்யவான் செஞ்ச பாவ லிஸ்ட் ஏதாவது அந்த சம்பவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவன் ஏதாவது விபச்சாரம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏதாவது பொய் சொன்னான் என்றாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? களவு செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? பிறருடைய பொருளை இச்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா?
அவை எதையுமே செஞ்சதாக, செய்யக்கூடாததை செஞ்சதாக சொல்லப்படவே இல்லை. ஆனால் வேதத்தை அலசி ஆராயணும். அவை செய்ய வேண்டியதை செய்ய இல்லை, செய்ய தவறிவிட்டான். என்ன பிரதர் இது? நம்பர் 1, பெரிய பெரிய மாளிகையை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கேட் கீப்பருக்கு ஒன்று வீட்டு கடைசிலையோ அல்லது கேட் கீப்பர்னா வீட்டுக்கு முன்னா, வேலைக்காரன்னா வீட்டுக்கு கடைசியில, கேட் கீப்பர்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறைய கட்டி கொடுத்துருப்பாங்க. யாரு? உலகத்தான். இந்த ஐஸ்வர்யவான் தன் வீட்டு வாசல் அருகே தான் எப்போதும் இவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சின்ன குடிசைய கூட இவன் போட்டு கொடுக்க தவறினான். நம்பர் 1, அவன் பருக்களினால் நிறைந்திருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு மருத்துவ உதவியையும் செய்ய தவறினான். அவன் ஒரு ஏழையா இருந்து ரொட்டி துண்டு, சிந்துகிற ரொட்டி துண்டை அவன் பொறுக்கி தின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது ஒரு உணவு கொடுக்க வேண்டியும் என்று எண்ணம் வராதபடி ஒரு சாதாரண உணவை கூட கொடுக்க தவறினான். ரொட்டி துண்டுக்கு பொதுவா உணவு கொடுக்க வேணாம், ரொட்டி துண்டுக்கு போட்டியா கட்டி வச்சிருந்த நாயை பூரா அவுத்து விட்டானே. அப்ப அந்த நாய்களை கட்ட தவறி விட்டான். அந்த நாயை கட்டி போட்டிருந்தாலாவது இவன் அந்த சிந்தின எல்லா ரொட்டி துண்டையும் இவன் என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இவன் சாப்பிட முடியாத அளவுக்கு அவைகள் இவனோடு வந்து போட்டி போட்டு, நான் நினைக்கிறேன் அதுதான் அதிகமா சாப்பிட்டு போயிருக்கோம். இவன் அதை சாப்பிட்டு பசியார முடிந்திருக்காது. பரலோகம் போனதுக்கு அப்புறமே, நரகம் போனதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு அப்படியே ஞானோதயம்லாம் வரும். வந்துச்சு இந்த ஐஸ்வர்யவான் வந்து என்ன புரியும்? பட்ட பின் வருகிற ஞானம் யாதொன்றுக்கும் உதகாதுன்னு உலகத்தானே சொல்லி வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் பட்ட அனுபவிச்சுக்கு பின்னாடி ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் வந்து ஒன்றுக்கும் உதவாது. அப்படித்தான் அவன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. இருக்கட்டும் இருக்கட்டும் எஞ்சிரான். அவன் சொன்ன எதற்குமே பதில் வரவில்லை. காரணம், அவன் செய்ய வேண்டியதை செய்ய தவறினான். இதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை? என்ன தண்டனை? பாதாளத்துக்கு போயிருக்கிறான். என்னைக்காவது நம்ம இப்படி யோசிச்சிருக்கிறோமா? செய்ய வேண்டியதை செய்யாத ஒரு தண்டனைக்கு பாதாளமா, நரகமா அப்படின்னு கேட்கிறோம். ஆமா, வேதம் சொல்லுகிறது பாதாளம் தான், நரகம்தான். மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 முதல் 46 வரை உள்ள ஒரு சம்பவம். மனுஷகுமாரனாகிய இயேசு திரும்பி வந்து அவர் ராஜாவாய் சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பார், மகிமையாய் அமர்ந்திருப்பார். அப்ப அவர் உயிரோடு இருக்கிற ஜனங்கள், அவங்க யாருன்னா கேட்டீங்கன்னா அதை சொல்றதுக்கு நிறைய நேரம் ஆயிரும். உயிரோடு இருக்கிற ஜனங்களை 2 கூட்டமாக பிரிக்கிறார். ஒரு கூட்டத்தை செம்மறியாடு என்று சொல்லி அழைத்து அதை வலது பக்கத்திலே வர சொல்லுகிறார். சொல்லும் போதே, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று வரவேற்று வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார். இடது பக்கத்துல ஒரு கூட்டத்தை தள்ளுகிறார். அது வெள்ளாட்டு கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து, அகன்று போங்கள் சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். இப்ப அந்த வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்ற புகழுரைக்கு காரணம் என்ன? என்னை விட்டு அகன்று போங்கள் சபிக்கப்பட்டவர்களே என்ற இகழுரைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, செய்ய வேண்டியதை ஒரு கூட்ட மக்கள் செய்தார்கள், இன்னொரு கூட்ட மக்கள் செய்ய வேண்டியதை செய்யல. என்ன செய்யல? பசியா இருந்தே வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து, நீ பசியாத்தல, உணவு கொடுக்கல,
ஆனா இவங்க எனக்கு செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து இவங்க எனக்கு செஞ்சாங்க. இவர்கள் செய்ய தவறினார்கள், இவர்கள் செய்தார்கள். தாகமாயிருந்தே வெள்ளாட்டு கூட்டமே நீ தண்ணி தரல, செம்மறியாட்டு கூட்டமே என் தாகத்தை தீர்த்தாய். அப்படியே ஒதுக்கப்பட்டவனாய், கண்டுகிறாதவனாய், கைவிடப்பட்டவனாய், புறந்தள்ளப்பட்டவனாய், அந்நியனாய் காணப்பட்டேன். வெள்ளாட்டு கூட்டமே என்ன வானு கூட கூட்டல, அசட்ட பண்ணி உட்கார்ந்து இருந்த செம்மறியாட்டு கூட்டமே வா என்னோடு கூட சேர்ந்து கொள் என்று அணைத்துக் கொண்டாய். வஸ்திரம் இல்லாதிருந்து செம்மறியாட்டு கூட்டம் வஸ்திரம் கொடுக்க தவறவில்லை, வெள்ளாட்டு கூட்டமோ வஸ்திரம் கொடுக்கல. வியாதியாயிருந்த போது செம்மறியாட்டு கூட்டம் வியாதியிலே விசாரித்தது, காவலில் இருந்த போதும் ஜெயிலுக்கு போய் சென்று விசாரித்தது. ஆனால் வெள்ளாட்டு கூட்டம் வியாதியஸ்தனை விசாரிக்கவும் இல்லை, காவலில் இருந்தவனையும் விசாரிக்கல. இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எப்ப நாம் உண்மை வியாதியஸ்தனாக கண்டோம், ஜெயில இருக்கிறவனாக கண்டோம், பசியா இருக்க கண்டோம், தாகமா இருக்க கண்டோம், வஸ்திரம் இல்லாத இருக்க கண்டோன்னு கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் சிறியராகிய இந்த சிறியரில் ஒருவனுக்கு, செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். திருப்பி வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு, மிகவும் சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். ஹல்லேலூயா. சாதாரண சத்தியம்தான், ஆனா இதை அடிக்கடி எடுத்து பிரசங்கம் பண்ணப்பட்டதையும் நான் இதுவரை கேள்விப்படவில்லை. நம்ம நிறைய ஆழமான சத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடித்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை கிறிஸ்தவம், குறிப்பாக ஆவிக்குரிய சபை மறந்து போயிற்றோ என்ற ஒரு ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. சபையை மனம் திரும்புவோம். ஏதோ உங்களுக்கு மாத்திரம் நான் பேசிக்கிட்டே இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் செய்ய தவறியவைகளை இதை தியானிக்கும் போதே எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். அறிக்கை செய்து வந்திருக்கிறேன், நிச்சயமாக விட்டு விடுவேன். அப்ப நாம எதுக்குங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? செய்யத்தகாதவற்றையும் செய்யக்கூடாது, ரெண்டுக்குமே தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். செய்ய வேண்டியவற்றையும் செய்ய தவறக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோம். சி இப்படி 5 இப்படி, ஜி மேஜர் மேஜர், ஏ ஏ இப்படி ஏ ஏ கொஞ்சம் கீழே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார்.
இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். புறம்பே இருக்கிற காரியத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற காரியத்திற்கு, செய்ய வேண்டிய காரியத்திற்கு, செய்ய தவறியவைகள் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்காம, அது ஒருவேளை சிறு காரியமாக இருக்கலாம், ஆனால் அதை செய்ய தவறினோம் என்று சொன்னார் நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து கனவுல கூட நினைக்காதீங்க. எழுத்தின்படியான பாவத்திற்கு நீங்களும் நானும் மரித்தது உண்மைதான், அதை விட்டு விட்டு இருப்பது உண்மைதான். ஆனால் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருக்கிறோமே, இன்னும் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தன் வீடு, தன் பிள்ளை, தன் பேடு, தன் பிள்ளைகள், தன் பேர பிள்ளைகள், இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. மற்ற சர்க்கிளை நினைச்சு பார்க்கிறோமா? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? கண்ட சகோதரனுக்கு உதவி செய்யாவிட்டால், கண்ட சகோதரனை விசாரிக்காவிட்டால், நீ காணாத தேவனுக்கு என்ன உன்னால் செய்ய முடியும்? மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின அத்தனை வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரசங்கித்த நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நடுங்க உதவி செய்வீராக. உம்முடைய வசனத்திற்கு நடுங்கி உள்ள வசனத்தையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை முதலாவது கழுவுவீராக. செய்யத்தகாதவற்றை செய்து விட்டோமே என்று துடிக்கிற இந்த மனசாட்சி, செய்ய வேண்டியவற்றை செய்ய தவறியவற்றிற்காக துடிக்காதே போய்விட்டதே. கூறிய மனசாட்சி எங்களுக்கு தருவீராக, எனக்கு தருவீராக, என் ஜனங்களுக்கு தருவீராக. விட்டுவிட வேண்டியவைகளை மாத்திரமல்ல, பற்றிக் கொள்ள வேண்டியவைகளையும், செய்ய வேண்டியவைகளையும், செய்ய தவறியவைகளையும் நாங்கள் நினைத்து இப்பொழுதிலிருந்தே இப்பொழுதாவது செய்வதற்கு கர்த்தர் மனமிறங்குவீராக, கிருபை செய்வீராக. குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.